ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலா சமையல் கிச்சன். இந்த வீடியோவில் சுவையான கருவேப்பிலை பொட்டுக்கடலை பூண்டு பொடி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த பொடி சாதத்தில் பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி செய்ய 2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், இந்த ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப்பால். இதே கப்பில் 2 கப் அளவு காஞ்ச கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். அடுத்து 2 சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். பொதுவாகவே பொடியெல்லாம் செய்யும் போது கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் அந்த பொடி. அடுத்து சுவைக்கேற்ப கல்லுப்பும், 20 பூண்டு பற்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பூண்டு பற்களாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வறுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அடுத்து ஒரு 10 வத்தல் மிளகாயும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூண்டை வறுக்கிறதுக்கு மட்டும் நமக்கு எண்ணெய் தேவைப்படும், அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போது ஒரு ட்ரையான பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் காஞ்சதும் இதில் இந்த 2 சின்ன பீஸ் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து உரித்து வச்சுருக்க பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். பூண்டு பற்கள் உரிக்காமல் சேர்த்திங்கன்னா வெடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பூண்டு ஓரளவுக்கு செவக்கிற வரையிலையும் நம்ம இதை வறுக்கணும். இடையில பெருங்காயம் இந்த மாதிரி நல்லா உப்பி பெருசாக வரும், நம்ம போட்ட குவான்டிட்டியோட டபுளாக வரும். அப்போ பெருங்காயம் வறுப்பட்டுடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பூண்டு இந்த மாதிரி செவந்தப்புறம் நம்ம இதில் வத்தல் மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சட்டுன்னு வறுப்பட்டுடும், அதனால் நம்ம பூண்டு வறுப்பட்டப்புறம் இந்த மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். மிளகாய் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் அது சிம்லேயே வறுப்பட்டப்புறம் நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஆல்ரெடி ஃப்ரை பண்ணதுனால நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும், அதனால் இதை சேர்த்தப்புறம் ஒரு 30 to 45 செகண்ட்ஸ் நம்ம இதை சிம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். அடுத்து இதில் காஞ்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா காஞ்சிருக்கிறதுனால அதிக நேரம் நம்ம இதை சேர்த்தப்புறம் வதக்க தேவையில்ல, ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினா போதும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக கருவேப்பிலையை ட்ரையாக வானலில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச கருவேப்பிலை மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதெல்லாம் நல்லா வறுத்தப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம கல்லுப்பு சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி நல்லா ஆறினப்புறம் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா 2 மாதம் வரையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம சாதத்தில் 2 டீஸ்பூன் அளவு பொடி சேர்த்துட்டு நெய்யோ நல்லெண்ணெயோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பரிமாறலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அருமையான கருவேப்பிலை பொட்டுக்கடலை பொடியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.